ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைமணம் பை கனி. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு முட்டை மசாலா ரெசிபி பண்ண போகிறோம். இது ஒரு ரசம் சாதம், ஒயிட் ரைஸு, ஒரு சாம்பார் சாதம் ரெசிபிக்கெலாம் ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஃப்ரைங் பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்திட்டு லைட்டாக சூடுபடுத்திக்கோங்க. இதில் ரொம்ப மைல்டு லோ ஃப்ளேமில் இருக்கணும் அடுப்பு. ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன் கொஞ்சம் கலருக்காக. நீங்கள் வீட்டில் இருந்தால் சேர்த்திக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சமாக உப்பு இது சேர்த்திட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள். இது கூட நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கை தோல் உரிச்சிட்டு சேர்த்திக்கலாம். எக்கு சேர்த்தியாச்சுங்க. ஒரு எக்கு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். அடுப்பு வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள், இல்லைனா சீக்கிரம் அடி பிடிச்சிரும். பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை சைடில் எடுத்து வச்சுட்டு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் வந்துட்டு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டும் நீங்கள் வந்துட்டு ஃப்ரை பண்ணலாம், அதுவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போது எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் ஆயில் மட்டும் சேர்த்திக்கிறேன். ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இது லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 20 செகண்ட்ஸ் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி, அது கூட ஒரு 5 பல் பூண்டு சேர்த்தி அரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்திக்கிறேன். இஞ்சி சேர்க்கல, பூண்டு மட்டும்தான் சேர்த்திருக்கேன். ஸோ இதை சேர்த்திக்கிறேன். இதே நம்ம முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே ஆயிலில் சேர்த்திட்டு நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. நல்லா இது வதங்கி வரணும். இதில் இருக்க ரா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இது பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதோட ரைஸ் வெரைட்டிஸ்லையும் நீங்கள் அந்த தொக்கு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வேகிறதுக்காக நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு செக் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வத்தட்டும். நம்ம வந்துட்டு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்க போகிறேன். இந்த 2 மசாலாஸ் தான் ப்ரைமரியாக நான் சேர்த்திருக்கேன். இதுவே போதுமான அளவு. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம 3 முட்டை தான் பண்ணுறதுனால மசாலா அதுக்கேற்ற மாதிரி அளவாக சேர்த்திக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த மசாலாஸோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இது வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தொக்கு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். இப்போது வதங்கிட்டு இருக்கும் போதே நான் வந்துட்டு முட்டையும் சேர்த்திக்கிறேன். தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சி ஃபுல்லாக குறைஞ்சி உங்களுக்கு வந்துட்டு தொக்கு மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா வற்ற விட்டுடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான தொக்கு கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். இது கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, அதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான முட்டை மசாலா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மட்டும் தூவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான முட்டை மசாலா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கைமணம் பை கனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க ஐட்டம்ஸோட அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.